அனைவருக்கும் பணிவான முதற்கண் வணக்கம். தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கையாக இருக்கும் தமிழ், ஆங்கிலம். இதிலே இந்தியை திணிக்க வேண்டும் என்று ஒன்றிய பாசிச மோடி அரசு இன்று எவ்வளவு நெருக்கடியை தமிழ்நாட்டிற்கு தந்து கொண்டிருக்கிறது, ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் பார்த்து இந்த சங்கிகள் கூட்டமெல்லாம் இன்று ஏவி விடுகிறது. எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய சில துரோகிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சுமையை கொடுக்கிறது இந்த ஒன்றிய மக்கள் விரோத மோடி அரசு. 2500 கோடியை தமிழ்நாட்டிற்கு உடனடியாக கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை விடுவீங்கள் என்று நம்முடைய தமிழ்நாட்டு அரசினுடைய கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கோரிக்கையை விடுக்கிறார். அதை ஒன்றிய அரசு மறுக்கிறது. உடனடியாக தமிழக முதல்வர் அவர்கள் ஒன்றிய பிரதமருக்கு கடிதம் ஒன்றை எழுதுகிறார், தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய 2500 கோடியை விடுவியுங்கள் என்று. அதை என்ன செய்கிறது இந்த ஒன்றிய அரசு? முடியாது என்கிறது. ஒன்றிய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திரா பிரதாப் அவர்கள் என்ன சொல்கிறார்? தமிழ்நாட்டிற்கு நிதி தர வேண்டுமென்றால் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் இந்தியை திணிக்கவில்லை, இந்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் 2500 கோடி அல்ல 5000 கோடியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இழக்க நேரிடும் என்று சொல்கிறார். எம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார், 2500 கோடி அல்ல 10,000 கோடியாக இருந்தாலும் மும்மொழி கொள்கையை இந்த தமிழ்நாடு ஏற்காது. என் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன், எனக்கு வாக்களித்த மக்களுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்று ஒரு உறுதியோடு இந்த ஒன்றிய அரசிற்கு சவால் விடும் எண்ணத்தோடு துணிச்சலோடு சொல்கிறார். நீ எங்களிடத்திலிருந்து பெற்ற நிதியை எங்களுக்கு தாருங்கள், எங்களிடத்திலிருந்து பெற்ற வரியை நீங்கள் நிதியாக தாருங்கள், கொடுத்து பெறுவதுதான் கூட்டாட்சி தத்துவம் என்று சொல்கிறார். நான் வரி உங்களுக்கு தர முடியாது என்று சொல்வதற்கு எனக்கு ஒரு நொடி போதாது. அது அரசியல் நாகரிகமற்றது, அது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது, அது ஒரு கொள்கை ரீதியான அரசிற்கு எதிரானது என்று சொல்கிறார். உடனடியாக ஒன்றிய அரசிலே இருந்து ஒரு சத்தம் வருகிறது, திமுக அரசை கலைத்து விடுவோம் என்று சொல்கிறார்கள். எப்படி மிரட்ட பார்க்கிறார்கள்! இந்த தமிழ்நாட்டு மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்தியை ஏற்றுக்கொண்டால் தமிழ்நாட்டிற்கு நிதி, இல்லை என்றால் நிதி இல்லை என்று சொல்கிறார். நீங்கள் நிதி தரவில்லை என்றாலும் நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுக்கு தந்தை பெரியார் காட்டிய பாதையில் பேரறிஞர் அண்ணா வகுத்து தந்த இருமொழி கொள்கைதான் நிலையானது, அதுதான் நிரந்தரமானது என்று எம்முடைய தலைவர் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். அதை யாராலும் மறுக்க முடியாது. அன்பு உடன்பிறப்புகளே, இன்று இந்தி எனும் ஒரு தெரியாத மொழியை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களிடத்தில் திணிக்க வேண்டும், பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணாக்கர்கள் மத்தியிலே திணிக்க வேண்டும் என்று இந்த மோடி அரசு சதித்திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறது. இந்தி எனும் ஒரு மொழியை கற்பித்தால் நம்முடைய தமிழ் மொழி அழிந்துவிடும் என்கின்ற எண்ணம், தெளிவு நம் மக்கள் மத்தியிலே பிறந்துவிட்டது. இன்று மக்களே துணிச்சலோடு இருக்கிறார்கள். நமக்கு மும்மொழி கொள்கை வேண்டாம், இருமொழி கொள்கை போதும் என்று தாய்மொழியான தமிழ் மொழியை நம்முடைய மார்பிலே சுமந்து, இந்தியை நம்முடைய தோளிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர்களுக்கும் நமக்கு இருமொழி கொள்கையே இரு கண்கள் என்று அண்ணா விளங்கியதைப் போல நாம் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் காட்டிய தமிழும் தமிழ் அன்னையும் நமக்கு போதும், மூன்றாவது ஒரு மொழி நமக்கு தேவையில்லை என்று சொல்லி மும்மொழி கொள்கைக்கு நாம் அனைவரும் ஒன்று திரண்டு நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு தோளோடு தோள் நிற்க வேண்டும். வாக்களித்த மக்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்காத மக்களுக்கும் இந்த 4 ஆண்டு ஆட்சி ஒரு சாட்சியாக அமைந்திருக்கிறது. திமுக ஆட்சியை கலைத்து விடலாம் என்கின்ற எண்ணத்திலே இன்று பகல் வேஷம் போட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசிற்கு நிச்சயமாக நாம் எல்லோரும் வரக்கூடிய 26 தேர்தலிலே 200 தொகுதிகளில் நாம் வெற்றி பெறுவோம் என்கின்ற இருமாப்போடு நம்முடைய தலைவர் சொன்னதை நாம் நிச்சயமாக நிலைநாட்டியே தீர வேண்டும். நிச்சயமாக அதை உறுதிப்படுத்த செய்ய வேண்டும்.
நிச்சயமாக 26லே 200 தொகுதிகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆகையால் மும்மொழிக் கொள்கையை எதிர்ப்போம், இருமொழிக் கொள்கையை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவோம். ஒன்றிய அரசு நமக்கு என்ன சதிகளை செய்தாலும், என்ன நெருக்கடியை செய்தாலும், தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மமே வெல்லும் என்கின்ற அறவழியிலே போர் தொடுப்போம். ஒன்றிய அரசை வீழ்த்திடுவோம். தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் தளபதியாரின் பின்னால் பக்கபலமாக நிற்போம். என்றும் இருமொழிக் கொள்கை நமக்கு மும்மொழிக் கொள்கை தேவையில்லை. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாசிச மோடி அரசினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு 26 தொடர்ந்து தேர்தல்களெல்லாம் தோல்வி 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 என்று, சட்டமன்ற தேர்தலிலே தோல்வி, அதை இப்பொழுது நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கோவையிலே கதறடித்து ஓடவிட்ட அண்ணாமலை மறந்துவிடக் கூடாது. அவர்தான் பயந்து கொண்டு கரூரிலிருந்து கோவைக்கு ஓடினார் நாடாளுமன்ற தேர்தலிலே. அதுபோல வரக்கூடிய 26 தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சியிலே இருக்கக்கூடிய இப்பொழுது 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு செல்கிறார்கள். 26 தேர்தலிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட பாரதிய ஜனதா கட்சியிலே இல்லை என்பதை நிலைநாட்ட இந்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் சூழரைத்து நம்முடைய தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் பின்னால் நாம் எல்லோரும் நிற்போம் என்று உங்கள் யாவரையும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் உங்களில் ஒருவராக உங்கள் வீட்டு பிள்ளையாக கேட்டு என்னுடைய நன்றியோடு, இருமொழிக் கொள்கை என்றும் நிலைநாட்டப்படும், தமிழ் வெல்க, தமிழ்நாடு என்றும் தலைத்து நிற்க, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள், நம்முடைய வருங்கால எதிர்காலம் இன்றைய துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பின்னால் நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.